ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் டெல்லி கலை கலாச்சார பேரவையின் செயலாளரும் அதே போன்று போபால் கம்பன் கழகத்தின் செயலாளரும் ஆகிய திரு பா. குமார் அவர்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றோம். இப்படி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும்போது இந்த அயலவர்களுக்கான ஒரு மாநாடு, இந்த அயலக தமிழர்களுக்கான மாநாடுன்னு இந்த டிஎம்கே அரசாங்கத்தால் தொடர்ந்து நடத்தி கொண்டு வர்றாங்க. இப்படி இருக்கும்போது அந்த தமிழகத்தை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்களை அழைத்து அந்த சான்றோர்களையும் ஆன்றோர்கள் கலைஞர்கள் வருவாங்களா, கவிஞர்கள் இவங்க எல்லாத்தையும் அழைத்து இந்த மாநாடு நடக்குது. இந்த மாநாட்டின் முக்கிய நோக்கம் என்ன? இது சார் அயலக தமிழர்கள் என்ற ஒரு கான்செப்டை என்ஆர்டின்னு சொல்லுவோம். இதை இப்போ இந்த டிஎம்கே அவங்க பதவி ஏற்றதிலிருந்து ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு இதை வெற்றிகரமாக நடத்தி கொண்டு இருக்காங்க. உண்மையிலே இது ஒன்லி இந்தியாவிலிருந்தும் நிறைய பேர், அதாவது எங்களுடைய டெல்லி கலை இலக்கிய பேரவை அங்கே ரிஜிஸ்டர் பண்ணி இதை அப்ளை பண்ணி முறையாக 2-3 மாதத்துக்கு முன்னாடியே இதை அப்ளை பண்ணி, சும்மா எல்லோரும் வர முடியாது, இதில் அந்தந்த என்ன ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஒரு வரைமுறை இருக்குது. நீங்கள் எவ்வளோ வருஷமாக நடத்துகிறீங்க, தமிழ் சங்கம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன கான்செப்ட், அந்த மாதிரி ஒரு இந்தியாவிலேருந்து வரவங்களுக்கும் மற்றும் அயலக தமிழர்கள், அதாவது புலம்பெயர்ந்த தமிழர்களாகிய அனைவரும் இதில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. கலந்து கொண்டு அவங்களும் இப்போ கடைசி நேர்காணலில், இந்த வருஷம் நேர்காணலில் பேசும்போது நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு செய்கிறாங்க. இந்த கவர்மெண்ட்டு நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்காங்க சார். இதில் பலன் என்ன சார் கிடைக்குது மக்களுக்கு? அதாவது தமிழர்கள் வர, இப்போ எங்களை நீங்கள் சொன்னீங்க சுந்தர்லிங்கம் பிரதி அமைச்சர் அங்கே கலந்து கொண்டார். இதனால் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு என்ன கிடைக்கும்னு, இலங்கையில் மட்டும் நான் சொல்லலை, பொதுவாகவே இந்த மாநாட்டினால் என்ன பலன்? இல்லை நீங்கள் அதுக்கு நீங்கள் கலந்து கொண்டீங்க தானே? ஆமாம். அப்போ உங்களுக்கு தெரியும் தானே என்ன அங்கே நடந்துச்சு, என்ன பேசினாங்க? இது சார் இப்போ நம்ம ஒரு சின்ன நிகழ்வோடு சொல்கிறேன். இப்போ கல்யாணம் பண்ணுறோம். கல்யாணம் எதுக்காக பண்ணுறோம்? அவங்களுடைய எதுக்காக பண்ணுறோம்? இந்த கல்யாணத்தில் நம்ம மட்டும் பண்ணிக்கிட்ட கோயிலில் பண்ணிட்டு போகலாம். ஏன் நம்ம ஊரார சொந்தங்களை கூப்பிட்டு கல்யாணம் எதுக்கு பண்ணுறோம்? எல்லாரும் உறவினர்கள், உற்றார் உறவினர்கள் எல்லாரும் அவங்க ஆசீர்வதிக்கணும்னு பண்ணுறோம். இதே மாதிரி இந்த நிகழ்வுகள் நடக்கிறது எதுக்காகன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதோட இந்த விஷயங்கள், பல விஷயங்களை நம்ம பரிமாணங்களை அங்கே எல்லாரும் சங்கமம் மாறும். நாட் ஒன்லி இப்போ இலங்கை பீப்புள் மட்டும் இல்லை, ஹோல் வேர்ல்டு அண்டு இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து சங்கமம் மாறுறதுனால அவங்களுக்குள்ள பரிமாணங்கள் அங்கே பேசக்கூடிய கலை நிகழ்வுகள், சில விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. அவரை முதல்வர் அறிவிக்கிறாரு அந்த உள்ள இருக்கிறவங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் இது நல்ல இந்த அயலக தமிழர்கள் இது மூலிமா இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் மூலிமா நடக்குது. ஏன்னா சில விஷயங்கள் அந்த ஊரில் ஒரு ஆளை கொண்டு வரணும், ஒரு இடம் ப்ராப்ளம், உண்மையிலேயே ப்ராப்ளம், ரியலாக ப்ராப்ளம் ஆனவங்களுக்கு சொல்கிறேன் நான். இது சட்டப்பூர்வம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன். சட்டப்பூர்வமாக இருக்கிறவங்க பல பிரச்சனைகள்லாம் இருக்காங்க. அதாவது இந்திய குடியுரிமை கிடைக்காம இருந்து சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. அவங்கெல்லாம் அங்கே மாட்டிக்கிட்டு அவங்க திடீர்னு இங்கே இந்தியாவுக்கு வரணும்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது மூலியமாக பல நினைஞ்சிருக்காங்க. பல பேர் அவங்கள இங்கே அழைச்சிட்டு அதாவது சில சால்வ் ஆகிருக்கு. ஆமாம், சில அகதிகள் இன்னும் இருக்கிறாங்க தானே, இலங்கை அகதிகள் தமிழகத்தில் இருக்காங்க, ராமேஸ்வரத்தில் எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய நலத்திட்டங்கள் தொடர்பாகவும் இங்கே பேசப்பட்டதா? எனக்கு அதை பற்றி நான் நீங்கள் அதில் கலந்து கொண்டதாக சொன்னவங்க தான் நான் கேட்குறேன். நலத்திட்டங்கள் பேசியிருக்காங்க, ஆனால் பட் அது பூர்வமாக பேசியிருக்காங்களான்னு எனக்கு ஒன்றும் அது அவ்வளோ சரியாக படலை. ஆனால் சில நலத்திட்ட உதவிகளும் நிறையா செஞ்சுருக்காங்க, நாட் ஒன்லி அகதிகளுக்கு. அப்போ இது யாருடைய செலவில் இந்த மாநாடெல்லாம் நடக்குது? டிஎம்கேவுடைய செலவுலையா இல்லாட்டி தமிழக அரசாங்கத்தோட? தமிழக அரசாங்கம் தான் சார். அப்போ அநியாயமாக அந்த காஸ்ட்டை வேஸ்ட் ஆகியிருக்காங்க. இல்லை சார், இல்லை அதில் என்ன நடந்தது என்று தெரியாமல் சார் எப்படி அது நல்லதுன்னு அவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும்? நானும் பார்த்துருக்கேன், நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இங்கேருந்து ஒரு அமைச்சரெல்லாம் போனாங்க, நிறைய பேர் போயிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டாங்க ஃபேஸ்புக்கில். நாங்களும் இந்த அயலக தமிழர்கள் மாநாட்டிலே கலந்து கொண்டோம். அப்போ யார் என்ன நாயக்கரன் உங்கள் சில விஷயங்கள் அதில் நீங்கள் ஃபுல்லாக ஈடுபடலாதனால உங்களுக்கு தெரியலைன்னு நினைக்கிறேன். நடந்திருக்கலாம். அது தமிழர்களுக்கு சில நன்மைகள், உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு நன்மைகள் நடந்திருக்கலாம். அதே மாதிரி நடந்திருக்கலாம். காசு விரயம் பண்ணுறதுங்கிறது சொல்கிறது எனக்கு என்னன்னு தெரியல. ஆனால் இந்த விஷயங்கள் நல்ல, அதாவது நாட் ஒன்லி இந்தியா மட்டும் இல்லை, பல நாடுகளிலிருந்து வந்திருக்காங்க. அவங்களும் இந்த இதில் கலந்து கொண்டதில் சில விஷயங்கள் நல்லதும் நடந்திருக்கு. இப்போ ஒருத்தர்களை பரிமாறிக்கிறோம், ஒருத்தர் இது பண்ணுறோம். அவங்களுக்கு உண்டான
சில ஒரு பரிமாற்றங்களாக நான் பார்க்குறேன் சார். இதை நான் இன்னும் வேறு விதமாக நான் சொல்ல விரும்புகிறேன். சரி, ஓகே. அப்போ இப்போ தமிழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ தமிழகத்தில் கூட இலங்கை மக்கள் வந்து நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க. அதே மாதிரி கூட இலங்கையில் இருக்கக்கூடிய பலருக்கு இன்னும் இந்திய வம்சாவளின்னு தான் பர்த் சர்டிஃபிகேட்டே கொடுக்குறாங்க. அது இலங்கை அவங்க ஜாதி அப்படிங்கிற நேரம் போடுவாங்க, இனம் அப்படிங்கிற நேரம் போடுவாங்க, இந்திய தமிழர்கள், இலங்கை தமிழர்கள், இந்திய தமிழர்கள்னு போடுவாங்க. இப்போ நான் இது ஏன் சொல்கிறேன்னா, இந்திய வம்சாவளியினர் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவில் பல ஆண்டுகளுக்கு முதல்ல இங்கேருந்து அங்கே வந்தவங்களும் இருக்காங்க. இவங்களை நீங்கள் எங்கேயாவது சந்திச்சிருக்கீங்களா இலங்கையர்கள்? அங்கே சந்திச்சதில்லை சார். சந்திச்சதில்லை. அதாவது இலங்கையர்களை டெல்லியில் இல்லாட்டி தமிழகத்தில் சந்திச்சிங்களான்னு கேட்குறேன். இலங்கையர்களை தமிழில் சந்தி அதை தான் நான் கேட்குறேன். இலங்கையர்களை தமிழில் சந்தி. அப்போ அவங்களுக்கெல்லாம் ஆதார் கார்டு, குடியுரிமை எல்லாம் இருக்கா? இருக்குது. இப்போ நான் ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். தாராளம். இப்போ வந்து 25 வருஷமாக ஒருத்தர் வந்து இங்கே இலங்கையில் இருந்தவர் 25 வருஷமாக 35 வருஷமாக 30 வருஷமாக அங்கே இருந்தார். அவரும் இங்கே இலங்கைக்காரர் தான், அங்கே வந்திருந்தார். அவருக்கு ஆதார் டெல்லியில் இருந்தாரா திருச்சி? இங்கே இலங்கையிலேருந்து ஜஃப்னாவில் இருந்தவர் அங்கே இதில் எங்கே இருந்தார்? சென்னையில் இருந்தார். சென்னையில் இருந்து அவருக்கு அந்த ஊரில் இது கொடுத்தாங்க, உரிமை கொடுத்துட்டாங்க. ஏன்னா 25 வருஷமாக அங்கே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஆதார் கார்டு, உரிமை எல்லாம் கொடுத்தாங்க. அவருக்கு வந்து ஓட் பண்ணலாமான்னு நான் கேட்கல, அது எனக்கு தெரியல. ஆனால் அந்த இதெல்லாம் இருந்தது அவருக்கு. அதுக்கப்புறம் அவர் வந்து அதை விட்டுட்டு அவர் நம்ம ஊரோட செட்டில் ஆகும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திருப்பி கொடுத்து எல்லாம் கவர்மெண்ட்டே செலவு பண்ணி அவரை அமுச்சு வச்சு மறுபடியும் அவருக்கு அந்த உரிமையை இது பண்ணி அவர் இங்கே இலங்கை வந்துட்டார். அது என்ன காரணம்? ஏன் எல்லாருக்கும் இல்லை சார்? அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 25 வருஷம் வாழ்ந்தா எடுக்கலாமா? வாழ்ந்தா இருக்கலாமான்னு சொல்லலை நான். எனக்கு அவர் சொன்ன தகவல் படி நான் சொல்றேன். அவர் உங்களுடைய நண்பர் அவ்வளவுதான். எனக்கு அது அவர் இருந்திருக்காரா, அது என்ன, நான் டாக்குமெண்ட் எல்லாம் செக் பண்ணல, சொல்றத சில தகவல்களை சொல்றேன். அது மாதிரி நீங்க கேட்ட கேள்விக்கு சொன்னேன். சரி. அதாவது 25 வருஷமா இருந்தா கிடைக்கும் அப்படியெல்லாம் கிடையாது. அவருக்கு அப்படி நடந்திருக்கு. அதுக்காக தான் நீங்க அப்படி சொல்றீங்க. நடந்திருக்கு. அது எவ்வளவு வருஷம்னு தெரியல, எனக்கு எக்ஸாக்டா தெரியல. 25 வருஷத்துக்கு மேல இருக்கலாம் இல்லையா? அடுத்து சார், இப்போ இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இலங்கை மக்கள் வந்து நிறைய பேர் அடிக்கடி போயிட்டு வராங்க தானே இந்தியாவுக்கு. வியாபார ரீதியாக தான் போயிட்டு வராங்க. இந்தியாவிலேருந்து நிறைய பொருட்களை கொண்டு வராங்க, கொண்டு வந்து இங்கே விற்கிறாங்க. நீங்கள் வியாபார ரீதியாக வந்தீங்கன்னு நான் சொல்லலை. இலங்கையர்கள் போயிட்டு அடிக்கடி இந்த பிஸ்னஸ் மல்டி விசாவில் போயிட்டு வராங்க. இவங்களெல்லாம் சந்தித்து கதைச்சிருக்கிறீங்களா? கதைச்சிருக்கேன். நான் ஒரு முதல் தடவை மாநாட்டுக்கு வந்தபோது கப்பலில் தான் வந்தேன். காங்கேசன்துறையிலேருந்து கப்பலில் தான் முதல் பயணமே. என்னுடைய முதல் பயணம் கப்பலில் தான். அந்த கப்பலில் வரும்போது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வேதாரண்யத்திலிருந்து இங்கே பிஸ்னஸ் பண்ணுறோம் சார், நிறையா மூட்டைக்கிட்ட எல்லாம் கொண்டு வருவாங்க. கஸ்டம்ஸில் எல்லாம் கட்டிட்டு, டியூட்டி கட்டிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு இங்கே அவங்களுடைய, அதாவது அங்கேருந்து இந்தியர்களா நீங்கள் சொல்கிறீங்க? இலங்கையர்களா? இந்தியர்கள் இலங்கைக்கு வராங்க. இந்தியர்கள் இலங்கைக்கு வராங்க. அதாவது பிஸ்னஸ் ரீதியாக எடுத்துக்கிட்டு இங்கே என்ன உண்டோ டியூட்டி படி, அது சும்மா பண்ண மாட்டாங்க. இங்கே கவர்மெண்ட்டு என்ன இது உண்டோ. ஒன்றும் இல்லை சார், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேனே, நான் முதல் மாநாட்டுக்கு இங்கே வந்தபோது, இலங்கையில் வந்தபோது எனக்கு நான் ஒரு ஷீல்டு, ஒரு சால்வை கொண்டு வந்தேன். எனக்கே டேக்ஸ் வந்துடுச்சு. ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொண்டு வந்தீங்க? இல்லை நிறைய 10, 20, 30 கொண்டு வந்தேன். டேக்ஸ் கட்டினேன். ஏன்னா எல்லாருக்கும் உள்ள அந்த ஒரு நியாயமான உங்களுடைய இங்கே பண்ணுறது போது உங்களுடைய அழைப்புதல் எல்லாம் காட்டலையா? இங்கே பாருங்கள், இதுக்கு ஏன் டேக்ஸ் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி காட்டினேன். அதை அவங்க ஏற்றுக்கல. நானும் அந்த அளவுக்கு அது மேலே உள்ளக்குள்ளே போகல. கேட்டாங்க, நானும் கட்டிட்டேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் தவறாக சொல்லலை, இது இவ்வளோ கரெக்டாக நடக்குது. இங்கே கவர்மெண்ட் வந்து யாராக இருந்தாலும், தமிழர்களாக இருந்தாலும், இங்கேருந்து போனாலும் சரி, அங்கேருந்து இங்கே வந்தாலும் சரி, அதுக்குள்ளான அவங்களுடைய நியாயமான என்ன உண்டோ அதை வழங்கிட்டு தான் நம்ம வர முடியும். அப்புறம் இந்த சினிமாலாம் பார்ப்பீங்களா? பார்ப்பேன் சார். அப்போ எல்லா நடிகர்களோட படங்கள் வந்தாலும் பார்ப்பீங்க? கண்டிப்பாக பார்ப்பேன். அப்போ எம்ஜிஆர், சிவாஜி காலத்திலையும் அந்த காலத்தில் அரசியலில் இருந்த நடிகர்களை வந்து மக்கள் ஓஹோன்னு கொண்டாடினாங்க. ஆமாம் சார். இப்போ எம்ஜிஆர் அவர்களை வந்து முதலமைச்சராக்குனாங்க. அதுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மாவையும் முதலமைச்சராக்குனாங்க. ஆமாம். அதே பிறகு நடிகர்கள்னு பார்த்தா யாரும் அந்த பேர் அவங்க 2 பேர் அளவுக்கு ஒரு இடத்தை பிடிக்கல. ஆனால் விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். இப்போ விஜய் இருக்கிறார். இவருடைய செல்வாக்கு தமிழகத்தில் எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. விஜயோட செல்வாக்கு நம்ம சொல்லவே வேணாம். விஜய் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும்.
ஏன்னா என்ன சொல்கிறது, குறுகிய காலகட்டத்தில் ரஜினி, கமல் அப்படிலாம் இருக்கும்போது அவங்கெல்லாம் ஒரு தனி ஸ்டைலில் இருக்கும்போது, இவர் குறுகிய காலகட்டத்தில் வரும்போது இவருக்கும் நிறையா ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. ஏன்னா நானும் காலேஜ் படிக்கும்போது தான் இவர் நடிகராக வந்தார். நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்கூல் +2 1 அந்த மாதிரி நேரத்தில் தான் வந்தார். ரொம்ப வாழ்க்கையில் எல்லாரும் ஈஸியாக வரல, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான், கஷ்டப்பட்டு தான். அவருடைய ஃபாதரே நிறையா படம் எடுத்து அவரை முன்னேற்றி, உண்மையிலேயே அதெல்லாம் நம்ம வந்து பாராட்டணும். நார்மலாக நம்ம வந்து ஒரு ப்ரொடியூசராக ஒரு டைரக்டரை தான் நம்பி நம்ம நடிக்க போவோமே தவிர, ஒரு அப்பாவே நிறையா படத்தை எடுத்து பையனை மேலே வளர்க்கணுங்கிற அந்த இதெல்லாம் உண்மையிலே பெருமைப்பட வேண்டிய விஷயம். கண்டிப்பாக அவர் கஷ்டப்பட்டு வந்திருக்காரு, இன்றைக்கி அரசியலில் இறங்கியிருக்காரு. ஸோ அதை வந்து மக்கள் வந்து அதை எப்படி பார்க்குறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் எடுத்தோன்னே எல்லாரும் சொல்கிற மாதிரி நாளைக்கு சிஎம் ஆயிடுவார், அதெல்லாம் அவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு, அவர் என்ன கனவுகள் கண்டிருக்காரு, கண்டிப்பாக அது நடக்கும். ஆனால் அது உடனே நடக்குமான்னு அது மக்கள் கையில் தான் இருக்குது. யாரும் நம்ம அரசியல் பேச்சாளர்களோ யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. அது எல்லாமே மக்கள் கையில் தான் இருக்குது. மக்கள் ஓட்டு எப்படி வழங்குறாங்களோ அதுபடி தான் அது எல்லாமே தீர்மானமாகுமே தவிர யார் என்னன்னு நம்ம சொல்லிக்கலாம். சரி, அப்படின்னா இப்போ இப்படி சொல்கிறாங்க சார், இப்போ எம்ஜிஆரோட ஒப்பிடுறாங்க. எம்ஜிஆரோட நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எம்ஜிஆர் அவர் உண்மையிலேயே கொடை வள்ளல். அவர் யார் இருந்தாலும் கஷ்டப்பட்டாலும் நிறையா இருக்கும்போது எங்கள் அப்பா காலத்துலேருந்து நிறையா சொல்லியிருக்காங்க. அவர் நிறைய விஷயங்கள்லாம் ஒரு இதாக இருந்தாலும், ஆனால் தப்பாக இருந்தாலும் விடமாட்டார், பிடிச்சி இது பண்ணி விட்டுருவார். ஆனால் கரெக்டான முறையாக கஷ்டப்படுறவங்க, கல்யாணத்தில் இது பண்ணுறவங்க நிறைய உதவிகள்லாம் நிறையா பண்ணியிருக்காரு. ஏன்னா உடனே அவர் எம்ஜிஆர் மாதிரியும் அவரை சொல்கிறது, மற்றவங்கள மாதிரி சொல்கிறதுங்கிறது எனக்கு ஒன்றும் ஏற்றுக்கொள்ள முடியாது, எனக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு அவரை கம்பேர் பண்ண முடியும். நம்ம எம்ஜிஆரையும் அவங்க யாரையும் நம்ம கம்பேர் பண்ணுற அளவுக்கு நம்ம யாரையும் கம்பேர் பண்ண முடியாது. அவங்க எம்ஜிஆர் அதான் நீங்கள் அதை சொல்கிறீங்க என்னன்னா, எம்ஜிஆரையும் விஜயையும் எப்பயுமே சேர்த்து வச்சு பார்க்காதீங்க அப்படி தானே சொல்கிறீங்க? ஆமாம், பார்க்கக்கூடாதுன்னு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லல, பார்க்க கூடாதுங்கிறது வேற, பார்க்க முடியாதுங்கிறது வேற. அதுதான் நான் சொல்ல வரேன். அது வேற. அவர் எம்ஜிஆருடைய இது வேற. அவரும் ஸ்ட்ரகிள் பண்ணி கஷ்டப்பட்டு எல்லாம் போராடி சினிமாவில் ஜெயிச்சு தான் வந்திருக்காரு. இவருடைய வேலையத்தை வேற, அவருடைய இது வேற, பாணி வேற. சரி, தொடர்ந்து பேசுவோம். நிறைய விஷயங்கள் பேச இருக்கின்றது. ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை.